الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كتب عليكم صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் சங்கிக்கு உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். முதலிலே இந்த ஜமாத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது போன்ற நிகழ்ச்சிகள் நம் சமூகத்தில் நடைபெற வேண்டும். காரணம், சமுதாயம் எங்கெங்கேயோ தன் கவனங்களை சிதறிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே விழிப்புணர்வும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சிகள் இன்றைய அரண்மனை சூழலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா இந்த மஜ்லிஸை போற்றிக் கொள்வானா. இந்த ஜமாத்தின் தலைவர் உட்பட நிர்வாக மக்கள் மற்றும் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வரவேற்கக்கூடிய குறிப்பாக தாய்மார்கள், இந்த ஒரு ஜமாத் அனைவர்களும், எங்களுடைய தொற்றுக்குரியவர்கள் அனைவர்களுக்கும் என் இனிய ரமலானுடைய காணிக்கையான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரீமான் அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் என்பது இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதை. ரமலானுடைய மாதம் என்பது ரமலானுடைய மாதத்தில் இருக்கிற அனைத்து இரவுகளுமே சமுதாயத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அற்புதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை, இந்த மார்க்கத்தை மாற்று எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்பதெல்லாம் தனியொரு வரலாறு. அல்லாஹ் தன் வான்மறை குர்ஆனிலே ரமலான் மாதத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கிற நோன்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, குத்திப அலைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன் என்று அல்லாஹ் வான்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். இதற்குண்டான விளக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். நோன்பு என்பது உங்களுக்கு முன்னால் சமுதாயத்தில் கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே லஅல்லகும் தத்தகூன், யார் அந்த நோன்புகளை பேணி வாழ்வார்களோ அவர்கள்தான் இறையச்சமுள்ளவர்கள் என்பதாக வான்மறை குர்ஆன் பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ரெண்டே விஷயத்தை விட்டுட்டு போறேன். ரெண்டே விஷயத்தை விட்டுட்டு போறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரெண்டு விஷயத்தை யார் பேணி நடப்பார்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள், சுவனத்துக்குரியவர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்னு குர்ஆன், ரெண்டு ஹதீஸ்னா. ஒன்னு குர்ஆன், அல்லாஹ் தன் குர்ஆனிலே எப்படி வாழ சொன்னானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர். இன்னொரு வாழ்க்கை, இன்னுடைய வாழ்க்கை யார் பின்பற்றி வாழ்வார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லித் தந்தாங்க. நண்பர்களே, நாம் பிரியமான குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ரமலான் என்பது ஒரு கடலை போன்று என்று சொல்வார்கள். காரணம், இந்த ரமலானுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடைந்திருக்கிறது, நிறைய பொக்கிஷங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் சமுதாயம் இதை விளங்காமல் எங்கெங்கயோ ரமலான் மீது ஒரு ஆர்வம் இல்லாமல் சில வளர்ந்துட்டு இருக்கோம். ரமலானை குறித்து நம்ம விழிப்புணர்வு பெறணும். காரணம், முன்னாள் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்ப சமூகங்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லுவா முன்னாள் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள், 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்கதான் நிறைய ஆட்சி செய்வாங்க. ஆனா என்னுடைய உண்மைக்கு நீங்க சொல்லிருக்கிறீங்க 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தான் வாழ்க்கை சொல்லிருக்கிறீங்க. இந்த வயசுல நாங்க நிறைய அமல்களை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானிலே அடக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கு அதில் மாறி முன்னாள் சமூகத்துக்கு கொடுக்கப்படல. பராத்துல ஒரு ஷாபானுடைய இரவு போன்று முன்னாள் சமூகத்துக்கு எல்லாம் கொடுக்கப்படல. காரணம், அந்த எழுத்துக்கு அதனுடைய இரவு என்று நடந்து இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அதை விட மிக சிறந்தது ஒன்றுமே இல்லை. 1000 மாதங்கள் என்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் எழுத்துக்கு அதில் இரவு வச்சிருக்கிறான். அது இந்த சமுதாயத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாலும் கூட குறைவான வாழ்க்கையில் நிறைவான அந்தஸ்தை பெற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்தான். அவருடைய சமூகத்துல நாம இருக்கிறோம். மக்களே, அந்த அடிப்படையில் தான் ரமலானிலே நிறைய உள்ள விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. ரமலான் சில ஊர்களுக்கு ரமலான் ஒன்றாலே கவலை வந்துடும். ஏன் தெரியுமா? இத்தனை நாள் 11 மாசம் நல்லா சாப்பிட்டு உடங்கணும், ரமலான் வந்துருச்சு இனிமே சாப்பிட முடியாத சில பேருக்கு கவலை இருக்கும். இனிமே காலையில சாப்பிட முடியாது, மதியானம் சாப்பிட முடியாது, நைட்டே தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சில பேருக்கு கவலை இருக்கலாம். சில பேருக்கு ரமலானுடைய மாதம் வந்தாலே சந்தோஷமா இருக்கும். காரணம், ரமலானுடைய மாதத்திலே இருக்கிற அந்த நோன்பு திறக்கிற நேரத்துல மிகப்பெரிய பாக்கியமான இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷன் 2 விதமான சந்தோஷத்தை அடைவானாங்க. ஒண்ணு, நோன்பு திறக்கிற போது அடைகிற சந்தோஷம் அதை விட மிகப்பெரிய சந்தோஷமே கிடையாது. அதே மாதிரி நோன்பு வச்சதுக்கு பின்னாடி நாளை மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஏற்படும் ஒரு சந்தோஷம் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உடம்புல எதுவுமே கிடையாது. இப்ப 2 விதமான சந்தோஷம் நோன்புல மாத்திரம் அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, இந்த உலகத்துல நாம செய்கிற அமலுக்கு நிகரான எந்த ஒரு நோன்பு மாதிரி எந்த ஒரு அமலுக்கு மாதிரி கூலி கிடைக்காதுன்னா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ஸல்லல்லாஹு அமலுடைய மிகச் சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீக பிஸ்ஸம், நோன்பை பற்றி படித்துக் கொள்கிறார்கள், நோன்புகளை பற்றி படித்துக் கொள்கிறார்கள். காரணம், நம்ம நினைக்கலாம் தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், என்னைக்காவது நம்ம பார்த்துக்குமா தொழுகிற அந்த சொத்து கிடைக்கும், ஜகாத் கொடுக்கிற அந்த சொத்து கிடைக்கும், ஹஜ் செஞ்சா அந்த சொத்து கிடைக்கிறதா சொல்லல. ஆனா நோன்பு வச்சவர்களுக்கு மட்டும் தனியா ஒரு சொத்து கொடுக்கலாம். நோன்பு வச்சவர்களுக்கு மட்டும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்குள்ள ஜன்னத்துல் ரய்யான்ங்கிற சொர்க்கத்தை நோன்பாளிகளுக்கு மட்டும் கொடுக்கறான்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு இருக்குது. அப்படி நினைச்சு அல்லாஹ் பொருந்தி கொடுத்திருக்கணும், ஜகாத் கொடுத்திருக்கணும், ஹஜ் கொடுத்திருக்கணும். அதெல்லாம் இல்லாம அல்லாஹ் நோன்பு கொடுத்திருக்கான்னா இந்த நோன்பு எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றது என்பதை நம்ம செய்யணும். இது ஒரு சிந்தித்து பார்க்க ரொம்ப ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு, நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஃபலா மஸல லஹும், அதற்கு நிகரான எதுவுமே கிடையாது, அதற்கு கிடைக்கிற கோலை மாதிரி எதுவுமே கிடையாது. காரணம், அந்த அளவுக்கு நோன்புங்கிறது அவ்வளவு அந்தஸ்து பெற்றது. ஏன்னா இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹ்வே ஒரு கூலிங்கிறான் தான். ரமலான் மாதம் நீங்க அமல் செஞ்சீங்கன்னா நாமளே கூலி கிடைக்கலாம். இந்த ஒரு